ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்த பிறகு உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஹாப்பியாக, காமாக, ஃபியர்ஃபுல்லாக அல்லது டவுட்ஃபுல்லாக இருந்திருக்குங்களா? ஏன்னா இந்த மனநிலைக்கும் அந்த ட்ரேடோடைய அவுட்புட்டுக்கும் நிறைய ஒரு தொடர்பு இருக்குதுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாகவும் காமாகவும் இருக்கும்போது அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபியர்ஃபுல்லாக அல்லது டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த ட்ரேட் வந்து லாஸில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குதுங்க. நீங்கள் ஃபியர்ஃபுல்லாகவும் டவுட்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைசிங். ஏன்னா நீங்கள் ஒரு லாட் ஆப்ஷன் பை பண்ணுற இடத்துல நீங்கள் 5 லாட்ஸ் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு 5 or 10 rupees உங்களுடைய வியூக்கு எகென்ஸ்டாக ட்ரெண்ட் போகும்போது உங்களுடைய லாஸ் பிக்கராக இருக்கும். நீங்கள் அதை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு பேனிக்காக போயிட்டு அந்த ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பீங்க அந்த பொசிஷனை. ஆனால் ஆஃப்டர் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்ம் பண்ணியிருந்த அந்த டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொசிஷன் சைஸிங்கை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலை அப்படிங்கிறதான் அர்த்தம். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ட்ரேட் கிளிட்டர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் பொசிஷன் சைஸிங்னா என்ன, அந்த பொசிஷன் சைஸிங்கை நம்மளுடைய ட்ரேடிங் சிஸ்டத்தில் எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு 3 ரூல்ஸ் மூலிமா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. முதல்ல பொசிஷன் சைஸிங்னா என்னங்கிற ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாங்க. மிலிட்டரியில் ஆர்மி ஜெனரல் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 5 பட்டாலியன்ஸ் அந்த மிலிட்டரி பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ சடன்லி பார்டரில் ஒரு ஆப்போசிட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மெசேஜ் வருது. ஸோ அப்போ இந்த ஆர்மி ஜெனரல் தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 பட்டாலியன்ஸையும் ஒரே டைமில் அனுப்புவாங்களா அல்லது ஃபர்ஸ்ட் ஒரு 2 பட்டாலியன்ஸ் மட்டும் அனுப்புவாங்களா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. எஸ், நீங்கள் திங்க் பண்ணுறது கரெக்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பட்டாலியன்ஸ் மட்டும்தான் அனுப்புவாங்க. ஏன்னாக்க 5 பட்டாலியன்ஸ் அனுப்புனாருனாக்க அங்கே எவ்வளோ பேர் ஆப்போசிட் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ ஆர்மிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அவங்க எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ 5 பட்டாலியன்ஸ் அனுப்பி எல்லாமே ஒரு அந்த தோல்வியில் முடிஞ்சிச்சுனாக்க அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் இல்லைங்களா? ஸோ அதே போல தான் இங்கே ட்ரேடிங்லையும் நம்ம இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடிங் கேபிட்டல்லையும் ஒரே ட்ரேடில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னாக்க இன்கேஸ் அது லாஸில் போகும்போது நிறைய பிக்கர் லாஸ் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த பொசிஷன் சைசிங் நம்ம கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் பர் ட்ரேட். நம்ம வந்து ஒரு 1% அல்லது 2% அப் டு ஒரு 5% வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கலாங்க பர் ட்ரேடுக்கு. நம்மளுடைய கேபிட்டல் அதிகமாக இருக்கும்போது ரிஸ்க் பர் ட்ரேடு 1%, ஆஃபர் பர்சன்டேஜ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. கேபிட்டல் கம்மியாக லைக் 10,000 20,000 இருக்கும்போது அந்த ரிஸ்க் பர் ட்ரேடு வந்து 3%லேருந்து ஒரு 5% வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. செகண்ட் ரூல் வந்து பொசிஷன் சைஸ். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் ரிஸ்க் டிவைட் பை த ட்ரேட் ரிஸ்க்குங்க. அக்கௌண்ட் ரிஸ்க்குங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலில் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ 1 lakh rupees அக்கௌண்ட்டில் இருக்குது ட்ரேடிங் கேபிட்டல்னாக்க அதில் ஒரு 1% ரிஸ்க் எடுக்க நான் தயாராக இருக்கிறேன்னாக்க ஒரு 1000 rupees நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தங்க. அடுத்து ட்ரேட் ரிஸ்க்குங்கிறது ஸ்டாப் லாஸ்ங்க. நம்ம எடுக்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய ஸ்கிரிப்ட் என்ட்ரி பிரைஸ்ல இருந்து இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோம் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தாங்க. இன்கேஸ் நம்ம ஒரு 2 rupees ஸ்டாப் லாஸாக செட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த பொசிஷன் சைசிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 டிவைட் பை 2 பார்த்தீங்கன்னா ஒரு 500 shares நம்ம வந்து பை பண்ணலாங்க வித் 2 rupees ஸ்டாப் லாஸ் இல்லைங்க. அப்போ நம்மளுடைய ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 rupeesக்குள்ள தான் இருக்குங்க. 500 into 2 பார்த்தீங்கன்னாக்கா 1000 rupees தான் மேக்ஸிமம் ரிஸ்க் ஒரு ட்ரேடுக்கு இருக்குங்க. இன்கேஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5 rupees செட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அது பார்த்தீங்கன்னாக்கா 1000 டிவைட் பை 5 பார்த்தீங்கன்னா ஒரு 200 shares நம்ம பை பண்ணலாங்க. இன்கேஸ் அது எகென்ஸ்டா போயிட்டு லாஸ்ல முடிஞ்சதுனாக்கா 200 into 5 பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees தான் நமக்கு மேக்ஸிமம் லாஸ் ஒரு ட்ரேடுக்கு வருங்க. இதனுடைய ப்ராஃபிட் எப்படி செட் பண்றது, இது எவ்வளவு நம்ம ப்ராஃபிட் வைக்கலாம் அப்படிங்கிறத ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டுருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குங்க, அதில் போயிட்டு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நிஃப்டி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவரா இருந்தீங்கன்னாக்கா இதுக்கும் பொசிஷன் சைஸிங் சேம் ஃபார்முலா தாங்க. அக்கௌண்ட் ரிஸ்க் டிவைட் பை த ட்ரேட் ரிஸ்க் தாங்க. அக்கௌண்ட் ரிஸ்க்குங்கிறது உங்கள் ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 1000 rupees ரிஸ்க்குங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ரிஸ்க்குங்கிறது ஸ்டாப் லாஸுங்க. 10 rupees நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக செட் பண்ணுறீங்க. அப்போ பொசிஷன் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1000 டிவைட் பை 10 வந்து 100 வருதுங்க. இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸாக 25 இருந்ததுங்க. இப்போ இந்த ஜேன்லேருந்து 75 மாற்றிருக்கிறாங்க. 1 lot ஈக்குவல் டு 75 குவான்டிட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 rupees ரிஸ்க் எடுக்கும்போது 75 into 10 மேக்ஸிமம் உங்களுடைய ரிஸ்க் வந்து 750 rupees தான் பர் ட்ரேடுக்கு இருக்கணுங்க. அல்லது ஒரு 2 lot நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 1500 rupees தான் மேக்ஸிமம் ரிஸ்க் ஒரு ட்ரேடுக்கு இருக்கணுங்க. நீங்கள் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பையராக இருந்தீங்க, பையர் அல்லது செல்லராக இருந்தீங்கன்னாக்கா
இதுவும் சேம் ஃபார்முலா ஃபார் த பொசிஷன் சைஸிங்க. அக்கௌண்ட் ரிஸ்க் டிவைட் பை த ட்ரேட் ரிஸ்க்குங்க. அக்கௌண்ட் ரிஸ்க் 1% 1000 rupeesங்க. ட்ரேட் ரிஸ்க் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 20 rupees இங்கே செட் பண்ணுறீங்க. இன்கேஸ் ஒரு 100 rupeesல ஒரு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் would be 80 rupeesங்க. இப்போ 20 rupees நமக்கு வந்து ரிஸ்க் இருக்குங்க அதில். இப்போ பொசிஷன் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1000 டிவைட் பை 20 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 குவான்டிட்டி வருதுங்க. பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து இப்போ 15 அப்படிங்கிறதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. கமிங் பிப்ரவரியிலேருந்து இந்த லாட் சைஸ் வந்து 30 மாற இருக்குங்க. ஸோ நம்ம 30ங்கிறதே கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்க. ஒரு 2 lots நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 60 into 20 rupees நமக்கு வந்து லாஸுங்க. அந்த ரிஸ்க் இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க் பர் ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 1200 rupees. தேர்ட் அண்ட் ஃபைனல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் ஃபார் மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் வாலட்டிலிட்டி. ரிஸ்க் ஹையாக இருக்கும்போது சுச்சுவேஷன் அல்லது ஆர்பிஐ ரிசல்ட், ஆர்பிஐ நியூஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பொசிஷன் சைஸை வந்து கம்மியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஸ்க் லோவாக நார்மல் டேஸில் இருக்கும்போது பொசிஷன் சைஸை நார்மலாகவும் கொஞ்சம் ஹையாகவும் வச்சுக்கிறது ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஓவர் ட்ரேடிங்னா என்ன, அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது, ஓவர் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. டேக் கேர், பாய் பாய்.